ஹாய். நாம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா ஒரு சின்ன ட்ரிப்புக்குங்க. என்னடா ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு இங்கே கிளம்பிட்டானே மட்டும் நினைக்காதீங்க. நம்ம ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டுருக்கோம். சின்ன ட்ரிப்னா இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே லோக்கலான ஒரு ட்ரிப்பு. எல்லா மக்களும் வந்து அந்த பிளேஸ் போக வேண்டிய ஒரு பிளேஸு. ஆனால் யாருமே பெருசாக அந்த பிளேஸ்க்கு போக மாட்டேங்கிறாங்க. நானும் நிறைய யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எதாவது இருக்கான்னு பார்த்தேன். அப்போ எதுக்குடா இந்த சின்ன பிளேஸுக்கு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு போகிறோன்னா, நம்ம சேஃப்டிங்க. இது ஏன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து மோட்டோ விலாகிங் கண்டெயின் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகிங்க. பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப குஷியோ. ஃபஸ்ட்டு ஒரு மோட்டோ விலாக் பண்ண போகிறோம் பைக்கில். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் வேறு மாதிரி, இப்போ வர வீடியோவில் வேறு மாதிரி வரும். மறந்துடாமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொசைட்டியில் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, எங்கேயாச்சு சுத்தி சுத்தி வராங்க. இது என்ன இது? பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு போகிறோம். மோட்டோ விலாகிங் ரொம்ப பிடிக்குங்க. நான் மோட்டோ விலாகிங் லவ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, பங்கு பெட்ரோல் அடிச்சு கிளம்பிட்டாச்சுங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா எனக்கு தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், என்ன ஊர்னு பேர் மனசு வச்சு. இது பேர் வந்து கேஎன்சி பூதருங்க. இந்த ரைடிங் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி என்னடா லோக்கல்ல போற வரேன்னா சேஃப்டிங்க. நம்ம 50ல் போவோம், 10ல் போவோம், 20ல் போவோம். ஆப்போசிட்ல வரும் எவ்வளவு வரோன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. நம்ம கரெக்டா தான் போறோம். நம்ம இந்த கிலோமீட்டரே போறேன். நானே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை யாரா அடிக்க போறா, என்னை யாரா அடிக்க போறா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேள்வி நம்ம கையா வாங்குவோம். இந்த கிளவுஸ் இருக்குங்களா, சரியான கிளவுஸுங்க. இந்த கிளவுஸோட ஒரு இந்த கிளவுஸ் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேங்க. ஓகேங்களா, செம்ம கிளவுஸுங்க. அது இல்லாமல் நம்ம கீழே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கையில் அடிப்படும். அது இந்த கிளவுஸ் செம்ம கிளவுஸு. அப்புறம் ஹெட், அப்புறம் நம்ம பாடி அடிப்படும்போது பயங்கர தரைச்சிக்கும். அதனால வந்து நீங்க எங்க போனாலும் நான் வந்து நீங்க லோக்கல்ல போறீங்க, வர ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போற வரீங்கன்னா நீங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி 20 கிலோமீட்டர் போறோம் ப்ரோ, ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 50 கிலோமீட்டர் அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து ஷேரா ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, க்ளவுஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரியுங்களா, நம்ம வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் போறோம். அங்க என்ன நடக்கும், எது நடக்கும் நம்மளுக்கு என்ன, நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும். அப்புறம் நிறைய பேர்லாம் ஸ்பீடா போறீங்க. ஸ்பீடா போங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது உங்க சேஃப்டி. நான்லாம் ஸ்பீடா போயிருக்கேன். நம்மளுக்குலாம் பெருசா யாரும் கேஸ்லாம் போட மாட்டாங்க. கேஸ் வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. உடனே நீ அவரை அட்டாக் பண்ணி விட்டுறாதீங்க. அவரும் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மோட்டோ விலாகிங்ல. அவர் எப்படி இன்ஸ்பிரேஷனா ஊருக்கு வரும்போது அவர் வந்து 1 மில்லியன் அடிச்சார்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ல. அதுக்கப்புறம் அப்பதான் நான் வண்டி நானும் எடுத்தேன். ஏன்னா அவருக்கு எனக்கு ஒரு நியர் ஏஜ் டிஃபரன்ஸ் தான். நான் நல்ல ஒரு மோட்டோ விலாகர் தான். எனக்கு ஒரு மோட்டோ விலாகர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரெல்லாம் சொல்லுங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்காதீங்க. நம்ம சேஃப்டியா இருக்குதாங்க இந்த ரைடிங் கேஸ், ஹெல்மெட் எல்லாமே. இருந்தாலும் மேபி அடிப்போறது வந்து நம்ம ஒரு 80% 70% காப்பாற்றலாம்ல நம்ம பாடியை. நான் இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைச்சேங்க. வந்து கவர்மெண்ட் பத்தி, பொலிட்டிஷியன் பத்தி பேசுறது வேண்டியதா இருக்கு. எல்லாரும் நினைப்பீங்க என்னடா பாலிடிக்ஸ் பேசுறீங்க அப்படின்னு. பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறீங்க. நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒயின் ஷாப், இங்க வந்து ஒயின் ஷாப் அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஒரு கோயில். இங்க போட்டு ஃபுல்லா லேடிஸா இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு மாலை போட்டுருப்பாங்க கூட. அது என்ன சொல்ல வேண்டாம், அது என்ன இடம்னு சொல்ல வேண்டாம். அப்படியே ஆப்போசிட் பார்த்தா பக்கத்துல ஸ்கூலுங்க. ஒயின் ஷாப் பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல கோயில், பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப். அந்த ஒயின் ஷாப் எத்தனை மணிக்கு இருப்பாங்கன்னா ஒரு வேண்டாம் அது டைமிங் சொன்னா நம்ம இந்த ஒயின் ஷாப்ல இல்லை கெஸ் பண்ணிருக்கீங்க. சத்தியமா சொல்லவே மாட்டேன். அந்த ஒயின் ஷாப்ல காலையில் நிக்கிறாங்க. நான் காலையோட 7 மணிக்கு எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு 7 மணிக்கா 7 மணி இல்லைங்க, 8 மணி நினைக்கிறேன். 8 மணி தான் எப்பவுமே நான் வந்து வீட்டு கிளம்புறேன். 8 மணிக்கு போகிறோம். 8 மணிக்கு ஒயின் ஷாப் நிக்கிறாங்க. ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. 10 பேருக்கு மேல நிக்கிறாங்க.
இருப்பாங்க 10-15 பேர் மேல இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் கோயில்ல மாலை போட்டு நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ் ஆம்பளைங்க எல்லாருமே இருக்காங்க. பாத்தீங்களா, காலங்காத்தால நிறைய பேர் வந்து ஒயின் ஷாப்லயும் இருக்காங்க, சில பேர் கோயில்லையும் இருக்காங்க. இது அவங்கவுங்க நேச்சர்ஸுங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா காலங்காத்தால ஒயின் ஷாப் போறதுலாம் ரொம்ப தப்பு தான். தப்புதான். ஒயின் ஷாப் காலைல போறவங்க திட்டுறதா இல்ல காலைல பிளாக்ல சரக்கு விற்கிறவங்க தப்பா? பிளாக்ல சரக்கு விற்கிறவங்க நான் தப்பு சொல்றதா இல்ல காலங்காத்துல போறவங்க தப்பு சொல்றதான்னு பாத்தீங்கன்னா, நான் 2 பேருக்கு மேலுமே தப்பு தான் சொல்லுவேங்க. நீ ஏன் விற்கிற, நீ விற்கிறனால நான் வரான் அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் வரனால தான் நீ விற்கிறான், இவங்க பராமரம் வைப்பானா, அதையும் யோசிக்கணும் இல்லைங்க. என்ன ஊரு, ஊருக்கு எல்லாம் பெருசா தெரியாதுங்க. இது என்ன ஊர்னோ கோயம்புத்தூர் தடாகாமலியும் போட்டிருக்கு. சோமையனூர். நான் பெருசா இந்த ஊருக்குலாம் வந்ததே இல்லைங்க. இந்த சைடுலாம் வந்ததே இல்லை. நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், இந்த சைடுலாம் பெருசா நான் வந்ததே இல்லை. இப்போ நம்ம தார் போதுங்க. சே, எனக்கு தார் அதை விடுங்க. எங்க பாருங்க வாழ்வு காளி. சே, இதாதான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆசைங்க, அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு. இந்த போல் வர முன்னாடி தார் ராக்ஸ். எனக்கு தார் ராக்ஸான்னு கேட்டா தாரான்னு கேட்டா எனக்கு கத்திச்சாவா கண்மணியான்னு கேட்குற மாதிரி தோணுது. நான் என்ன சொல்லுவேன்னா தார் தாங்க சொல்லுவேன். ஏன்டா தார் எடுக்கிற, தாரை விட தார் ராக்ஸ் தானே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. தார் ராக்ஸ் சூப்பரா இருக்கும். எனக்கு டிசைன்ஸ் பெருசா பிடிக்காது. என் டிசைன்ஸ் பிடிக்காதுன்னா கொஞ்சம் தார் பார்க்கறது சின்னதா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன, 5 சீட்டு தான், 4 சீட்டு தான் தார் ராக்ஸ்லாம் 5 சீட்டு. அதுவும் பின்னாடி வர பில்லியன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா வச்சுன்னு முன்னாடி இருக்கிற சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இறங்குற மாதிரி இருக்கும். அது பெரிய மைனஸ்ங்க. அதனால நிறைய பேருக்கு தார் விருப்பாங்க. தாரை லவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். இப்போ வந்து நான் எனக்கு ட்ரீம் கார்னா வச்சுக்கீங்களேன், எனக்கு வந்து ஸ்கார்பியோ தாங்க. ஏன்டா மகேந்திரா ஸ்கார்பியோ கேட்கிறேன்னா, ஒரு பிக் டாடி பெருசுனாலே கம்பீரமா இருக்குங்க. அதனால மட்டும் இல்ல, கார் எனக்கு ரொம்ப பிடிக்க காரணமே வந்து நான் ஃபர்ஸ்ட் தார் தான் ரொம்ப பிடிச்சது காரணம், தார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் மேபி ஏன் தாரை விட்டேன்னா, தார் விட்டது காரணம் 4 சீட்டரு 5 சீட்டரா இருந்தாலும் எனக்கு என்ன தாங்க. ஏன்னா தெரியுமா, எங்களோட ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலி இல்லை, பெரிய ஃபேமிலி. 7-8 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7-8 பேர் ஒரு கார்ல போனோம்னா கன்ஃபார்ம் வந்து 5 சீட்டர் 4 சீட்டர் செட்டே ஆகாது. மினிமம் 7 சீட்டர் 8 சீட்டர் தான் பிடிக்கும். அப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டேன்னா, எனக்கு ஒரு 7 சீட்டர் கார் தான் வேணும் முடிவு பண்ணேன். அதனால எனக்கு 7 சீட்டர் காரும். இப்போ நம்ம பார்த்து இதான் தடாகம் சொல்லுவாங்க. இது தடாகமா என்னன்னு தெரியல, சத்தியமே தெரியல. ஆனா தடாகம் சொல்றாங்க. அங்கிருந்து ஒன்னு வச்சுக்கோங்க, வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா, 200 மீட்டர்ஸ் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். 1/2 கிலோமீட்டர் வந்துருங்க. 1/2 கிலோமீட்டர் வந்துன்னா லெஃப்ட்ல ரோடு கட் ஆகும். காட்டுறோம் பாக்கு. லெஃப்ட்ல ரோடு கட் ஆகுங்களா, அங்க வண்டி திரும்பி பாத்தீங்களா, அதுல கட் ஆகணுங்க. ஏன்னா இது தான் பெரிய தடாகம் சொல்லி போட்டிருக்கீங்கன்னா, இந்த பெரிய தடாகம் போடுற ரோடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதுல போட்டு இந்த அனுபவி சுப்பிரமணியர் திருக்கோவில் இங்கதான் வந்திருக்கோம். இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ். இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில் தான் வந்திருக்கேன்னு. அந்த கோயிலோட இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு சொல்லிட்டுன்னா, நிறைய சொல்லலாங்க அந்த கோயில் பத்தி இருக்கு. அங்க போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆனா முக்கியமா ட்ரக் பண்ணி போகணுங்க, செம்மையா இருக்கும். அதனால கொஞ்சம் சேஃப்டியாகவும் போகணும். சேஃப்டி மீன் என்ன தெரியுங்களா, யானை நடமாட்டம் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் சிறுத்தை வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர்ல கரு சிறுத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்களே, வந்துருச்சு இருக்கு. சிறுத்தை நடமாட்டம் இருக்கு, யானைகள் நடமாட்டம் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. பசங்க ஜாலியா விளையாண்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வயசுங்க, ஜாலியா ஜம்முன்னு விளையாண்டுட்டு இருக்கு. கோயில் தெரியுதுங்களா, அங்க பாருங்க, அங்க இருக்கு பாருங்க அந்த பிளேஸ். ஐயோ தெரியலன்னு நினைக்கிறேன், இப்போ ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அங்க பாருங்க, அங்க தெரியுதுங்களா, இந்த இடம் தான். அங்கதான் போயிட்டு இருக்கோம். பக்கம் போயிட்டோம்.
இந்த மாதிரி இடம்லாம் பாருங்க. ஏதோ எங்க திரும்பி ஏதோ எங்க ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க இந்த இடம்லாம் பார்க்கும்போது. எங்க ஊருக்கு ஒரு நாள் நான் போய் உங்களுக்கு கொலாக் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. ஏய் ராஜன், குட்டி ராஜன் அவரு குறுக்க வர பாக்குறாரு. இடம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. அமைதியான ஒரு ஊரு. ச்சே, எல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சுங்க. ஒரு நாள் எங்க ஊருக்கு போயிட்டு வெளியில பொங்கல் போனாலும் போவேன். போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஊருக்கு போயிட்டு ஒன் டே மை லைஃப்னு சொல்லிட்டு ஒரு விளாக் போட்டேன். அவள் தாங்க வந்துட்டோம். திருத்தல கோயில், இந்த கோயில் தாங்க நான் சொன்னது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஆஞ்சநேயர் சாமி உட்காந்து இருப்பாரு. ஏன்னா மேபி இன்னைக்கு பார்த்தா கூட்டமா இருக்கு. வாட் ரீசன் தெரியுதுங்களா? அனுபவி சுப்பிரமணி திருக்கோவில். இதேதாங்க, இதேதான் இந்த திடீர்னு எனக்கு இவ்வளவு கூட்டமான ஒரு சண்டேனாலையும் கையில கேஷ் வச்சிருமா. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ். மறக்காமல் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க. ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி இருந்துச்சா ரைடிங் ஜாக்கெட்டு அப்புறம் க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க. பாய் கைஸ், பாய்.